கர்த்தருக்குள் பிரியமான தேவருடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கால வேளையில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 94 19வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நாம் பார்க்கிற பொழுது மனித சந்ததிக்கு கவலைகள் பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. படித்தவர்களானாலும் படிக்காதவர்களானாலும் ஏழையானாலும் பணக்காரர்களானாலும் ஆண்களானாலும் பெண்களானாலும் எல்லாருக்கும் கவலைகள் பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த மனக்கவலையிலிருந்து தீர்வு தான் என்னங்க? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகிற பொழுது உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று சொல்லுகிறார். ஆமாங்க, கர்த்தருடைய ஆறுதலானது மனுகுலத்தை எல்லா மனக்கவலையிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவருடைய ஆறுதலோடு, ஆண்டவரோட சமாதானத்தோடு, ஆண்டவருடைய மன நிம்மதியோடு, ஆண்டவருடைய சந்தோஷத்தோடு இணைக்குகிறது. அப்படியானா ஏங்க இந்த மனக்கவலை அதிகரிக்கணும்? 17வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமான நிலையான உண்மையான துணை என்றால் அது ஆண்டவர் மாத்திரம்தான். யோசுவா தன்னந்தனிமையில் வாடுகிற பொழுது யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத. மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் தேற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையான துணை, உண்மையான ஆறுதல் ஆண்டவர் மாத்திரம்தான். இந்த நாட்களில் மன ஆறுதலுக்காக, மன நிம்மதிக்காக மனித சந்ததி பலவிதமான பழக்கங்களுக்கு அடிமைகளாகிறதை பார்க்க முடிகிறது. காரணம் என்னங்க? எப்படியாகிலும் ஒரு ஆறுதல் கிடைச்சிடணும், எப்படியாகிலும் ஒரு மன நிம்மதி கிடைச்சிடணும். தெய்வனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதிர்பார்க்கிற மன நிம்மதி, நீங்கள் எதிர்பார்க்கிறதன் ஆறுதல் ஆண்டவரிடத்தில் மாத்திரமே உள்ளது. எந்த அளவுக்கு கர்த்தருக்கும் நமக்கும் நெருக்கம் அதிகரிக்கிறதோ, உறவு அதிகரிக்கிறதோ, அந்த அளவுக்கு மனக்கவலையிலிருந்து நம்மாலே விடுதலை பெற முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீரே எனக்கு துணையாக இராவிட்டால், நீரே எனக்கு துணையாக இராவிட்டால் ஆண்டவரே என்னுடைய ஆத்மா மௌனத்தில் கடந்து போய்விடும் என்று சொல்லுகிறார். அப்படியானா வாழ்க்கையே முடிந்து போய்விடும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவருடைய ஆறுதலானது 19வது வசனத்தில் அவர் உறுதி கூறுகிறார் பாருங்க, என்னுடைய எல்லா மனக்கவலைகளில் இருந்தும் உம்முடைய ஆறுதல் மட்டுமே, உம்முடைய தேறுதல் மட்டுமே, உம்முடைய சமாதானம் மட்டுமே என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். இந்த காலவேளையில் நீங்கள் எப்பேற்பட்ட ஆதங்கத்தோடு இருக்கிறீங்க? இந்த கால வேளையில் இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்பேற்பட்ட மனவேதனையில் இருக்கிறீங்க? உங்களில் கவலை பெருகி கொண்டிருக்கிறதா? கண்ணீர் பெருகி கொண்டிருக்கிறதா? சமாதானமே இல்லையா? கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு நெருக்கமாய் வாழுங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு பெருகுவதாக. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு சொந்தமான எல்லா ஆசீர்வாதங்களும், கர்த்தருக்கு சொந்தமான மன நிம்மதி, ஆறுதல் உங்களுக்கு சொந்தமாகும். உலகம் தராத சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவர் மட்டும்தான் இந்த உலகத்தில். ஆகவே எந்த சூழ்நிலையும் நம்ப வேண்டாம். ஆண்டவர் மாத்திரமே வாழ்க்கையில் போதுமானவர் என்கிறதான நம்பிக்கை, விசுவாசம் வாழ்க்கையில் பெருகுவதாக. இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மனக்கவலையினால, வியாகுலத்தினால, வேதனையினால யாரெல்லாம் அலைந்து தவித்து கொண்டிருக்கிறார்களோ, எப்பொழுது எனக்கு சமாதானம் கிடைக்கும், எப்பொழுது அந்த மனக்கவலையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று யாரெல்லாம் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த கால வேளையில் இப்பொழுதே உம்முடைய ஆறுதல் இவர்களை நிரப்புவதாக. உம்முடைய சமாதானத்தினால் இவர்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே இவர்களை மூடி மறைத்து கொள்ளும். இவர்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறுவதாக தகப்பனே. இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பயங்கள், வேதனைகள், வியாகுலங்கள், போராட்டங்கள்
எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவதாக. கர்த்தருடைய மனதுருக்கத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும், தொட்டு உதவி செய்யும். இவர்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறட்டும், பெரிய காரியங்களை செய்யும். மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.